உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோவாகும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் ஒன்று வரும். சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ குரூப்பாக வந்து கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இண்டிவிஜுவலாக கொடுத்தாலும் ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ஷோவாகும். அந்த ஃபார்மில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன விஷயம் நம்ம என்ட்ரு பண்ணணும். ஓகே, உங்களோட வந்து ஸ்டேட்டஸ் உங்களை வந்து அப்ரூவல் ஆகிடுச்சா, உங்களோட இது வந்து எப்படி இருக்குன்றது வந்து நம்ம வந்து செக் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஹோம் பேஜுக்குள்ளே வாங்க. சரிங்களா? இப்போ ஹோம் பேஜுக்குள்ளே வந்தோன்னே ஸ்டேட்டஸை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டேன். அதில் வந்து கிளிக் பண்ணோன்னே என்ட்ரு யுவர் பாஸ்போர்ட் நம்பர், உங்களோட பாஸ்போர்ட் நம்பரையும் இதில் வந்து நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வாரீங்க, அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கொடுத்துருப்பீங்களே எந்த நாட்டில் இருந்து வாரீங்க, அந்த நாட்டை நீங்கள் கொடுத்துட்டு அந்த செக் யுவர் ஸ்டேட்டஸ் கொடுத்துருங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க வந்து இப்போ இலங்கையிலேருந்து இப்போ வெளிநாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க தானே, அந்த வேலை செஞ்சுட்டு நம்மளோட நாட்டுக்கு திரும்ப நாங்கள் வாரோம். இப்போ நாங்களும் இந்த இடிஏல வந்து பதிவு செய்யணுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஓகே, இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், நாளை முதல் வந்து இலங்கை நாட்டிற்கு வருகின்ற அனைவரும் வந்து இடிஏல வந்து பதிவு செய்யணும். இது வந்து இலங்கையினுடைய இமிக்ரேஷனால் வந்து வெளியிடப்பட்ட ஒரு தகவல். நீங்கள் வந்து இதில் பதிவு செய்து அனுமதி எடுத்தால் மாத்திரம்தான் நீங்கள் வந்து இலங்கைக்கு வந்து வர முடியும். இதை வந்து எப்போன்னு சொன்னால் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் வந்து இந்த இடிஏ சிஸ்டம் முறை வந்து அமுலுக்கு வருது. ஸோ நீங்கள் வந்து இலங்கைக்கு வாரீங்கன்னு சொன்னால் 14 நாட்களுக்கு முதலே வந்து இந்த இடிஏல வந்து நீங்கள் அனுமதி எடுக்கணும். நீங்கள் ஆன்லைனில் வந்து பதிவு செய்து இதை வந்து அனுமதி எடுத்த பிறகு தான் நீங்கள் வந்து நாட்டுக்கு வர முடியும். இது வந்து அக்டோபர் 15ஆம் தேதி முதல் வந்து இலங்கை விமான நிலையத்தில் வந்து அமலுக்கு வருது. ஓகே, இந்த இடிஏன்னு சொன்னால் என்ன, இதை வந்து ஆன்லைனில் எப்படி வந்து பதிவு செய்து அனுமதி எடுக்கிறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த இடிஏன்னு சொன்னால் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். இடிஏன்னு சொல்கிறது எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன் தான் வந்து இடிஏ. அதாவது இந்த இடிஏ சிஸ்டம் வந்து எதற்காக வந்து இலங்கைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால், இலங்கை நாட்டுக்கு வந்து எவ்வளவு பேர் வந்து வாராங்க, அது ஒரு கணக்கெடுப்பு. அடுத்தது வந்து மக்களுடைய பாதுகாப்பு, அதாவது இலங்கை நாட்டுக்கு வரவர்களுடைய வந்து பாதுகாப்பு வந்து கருத்தில் கொண்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டவிரோதமாக வந்து வருவார்கள் தெரியுமா, அதையும் வந்து தடுக்கிற முகமாக வந்து கொண்டு வரப்பட்டது தான் இந்த இடிஏ சிஸ்டம். அதாவது எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன். நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணுறோம் பாருங்கள். இதை வந்து எப்படி வந்து பதிவு செய்கிறேன்னு சொன்னால், இப்போ வந்து நீங்கள் வந்து பிசிலேயும் வந்து யூஸ் பண்ணி வந்து பதிவு செய்ய முடியும், லேப்டாப்பை யூஸ் பண்ணி வந்து செய்ய முடியும், மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி செய்ய முடியும். இப்போ சொன்னால் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு மிக வந்து ஈஸியான முறையில் வந்து எப்படி பதிவு செய்து இந்த இடிஏல பதிவு செய்து இதனுடைய அனுமதியை வந்து எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் கையில் வந்து மொபைல் ஃபோன் இருக்கும். எல்லோரும் பெருசாக வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் டைம் எடுத்துகிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களோட மொபைல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி வந்து இந்த இடிஏ சிஸ்டத்தை வந்து பதிவு செய்து இதில் வந்து நீங்கள் வந்து அனுமதி பெற முடியும். ஓகே, எல்லோரும் வந்து மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு www.eta.government.lk என்ற வெப்சைட்டுக்குள்ளே போங்க. ஓகே, நீங்கள் வந்து அதை நீங்கள் டைப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீலங்கா இடிஏன்னு ஃபஸ்ட்டு வரும். உங்களுக்கு வந்து இடிஏ வந்து கிளிக் பண்ணோன்னா ஒரு சின்ன ஒரு எமர்ஜென்சி அலர்ட் வரும். அதாவது அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு அதை வந்து நீங்கள் ஓகேன்னு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஓகேன்னு கிளிக் பண்ணோன்னா இப்படி தான் வரும். அந்த ஓகே கொடுத்தோன்னா ஒரு டேஷ்போர்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஒரு நீல கலரில் வந்து ஒரு டேஷ்போர்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஐபோவான் ஸ்ரீலங்காண்டு வரும். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 5-6 மொழி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் இருக்குது, செகண்ட் வந்து ஒரு மொழி இருக்குது, அங்கே வந்து சைனீஸ் எல்லாமே இருக்குது, 4-5 மொழி இருக்குது. ஏன்னு சொன்னால் இது இப்போ ஏன் இதில் வந்து இப்போ 4-5 மொழி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், ஏன்னு சொன்னால் இப்போ எல்லா நாட்டிலே இருந்து இப்போ இலங்கைக்கு வாரத்தால் வந்து இதில் வந்து முக்கியமான மொழிகளை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷை கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து தமிழ் கொடுக்கல, இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ அந்த இங்கிலீஷ்ன்றதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். நான் பக்கத்தில் வந்து கீழே வந்து அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடுறோம், நீங்கள் பாருங்கள். நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டேஷ்போர்ட் வந்து இப்படி வரும். ஃபஸ்ட்டு வந்து ஹோம் இருக்கும், ரெண்டாவது வந்து அப்ளை இருக்கும், மூன்றாவது வந்து ஃபீஸ் எவ்வளோன்னு இருக்கும், அதாவது எவ்வளோ அமௌண்ட் வந்து அறவுறாங்கன்னு இருக்கும். அடுத்து வந்து செக் யுவர் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும் தெரியுமா. நம்ம டாக்குமெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நம்மளோட ஸ்டேட்டஸை வந்து எப்படி நம்ம செக் பண்ணுறேன்னு உங்களுக்கு கடைசியில் ஒன்று சொல்கிறேன். அடுத்து வந்து கான்டாக்ட்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அதெல்லாம் இந்த வேலைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இந்த அப்ளைன்றதை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து அப்ளையை வந்து கிளிக் பண்ணியாச்சு. அப்ளை வந்து கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து அக்ரிமெண்ட் ஒன்று ஷோ ஆகுது. ஐ டிட் நாட் அக்ரின்னு இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த சைடில் இருக்குது. அதில் வந்து நீங்கள் அக்ரின்னு கொண்டு கொடுங்க. நீங்கள் அக்ரின்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் ஒன்று வரும். ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு இப்படி நீங்கள் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் ஒன்று உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? இதில் வந்து டூரிஸ்ட் இடிஏ, பிஸ்னஸ் பர்பஸ் இடிஏ, அடுத்து வந்து
டிரான்சிட் இடிஎன் இருக்கு. அதாவது டூரிஸ்ட்னு சொன்னால் இப்போ இலங்கை நாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து விசிட்டிங் வாரீங்க தெரியுமா, அவங்க வந்து அப்ளை பண்ணுறது. அடுத்து வந்து இப்போ இலங்கைக்கு வந்து அந்த பிஸ்னஸ் விஷயமாலாம் வருவாங்க தெரியுமா, அவங்க வந்து அப்ளை பண்ணுறது. அடுத்து வந்து டிரான்சிட்னு சொன்னால் இப்போ இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு வந்து இங்கே உள்ள ஃப்ளைட் வந்து மாறி போகும் தெரியுமா. இப்போ வந்து இப்போ துபாய்க்கு இப்போ இந்தியாவிலேருந்து இப்போ துபாய்க்கு போகிறோம்னு சொன்னால் இப்போ இந்தியா ஃப்ளைட் வந்து ஸ்ரீலங்காலேருந்து துபாய்க்கு போகும். அவங்க வந்து டிரான்சிட். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வர்றது வந்து டூரிஸ்ட் இடிஏன்னு இருக்குது. அந்த டூரிஸ்ட் இடிஏல வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளை ஃபார் இண்டிவிஜுவல் இருக்குது, அப்ளை ஃபார் குரூப் இருக்குது, அப்ளை ஃபார் வந்து தேர்ட் பார்ட்டி. இப்போ வந்து அப்ளை ஃபார் இண்டிவிஜுவலை கொடுப்போம். இப்போ நீங்கள் வந்து இப்போ குரூப்பாக வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து குரூப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலாக வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இண்டிவிஜுவலை வந்து கொடுப்போம். ஓகேங்களா. இண்டிவிஜுவலை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். இண்டிவிஜுவலை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோவாகும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் ஒன்று வரும். சரிங்களா. நீங்கள் வந்து இப்போ குரூப்பாக வந்து கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இண்டிவிஜுவலை கொடுத்தாலும் ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் ஒன்று உங்களுக்கு வந்து ஷோவாகும். அந்த ஃபார்மில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன விஷயம் நம்ம என்ட்ரு பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க உங்களுடைய வந்து பேர் கேட்டிருக்காங்க. சரியா. உங்களுடைய பேரை வந்து ஃபஸ்ட்டு கோலத்தில் வந்து என்ட்ரு பண்ணுங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து அதர் நேம்ஸ் இருந்தது, அதாவது உங்கள் வீட்டு பேர் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். அடுத்தது டைட்டில் கேட்டிருக்காங்க. டைட்டிலில் வந்து நீங்கள் வந்து டிஆரா, மாஸ்டரா, மிஸ்ஸிஸா, மிஸ்டரா, அது எம்எஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எதுன்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட வந்து டேட் ஆஃப் பர்த்லாம் சரியாக கொடுங்க. உங்களோட பாஸ்போர்ட் இருக்க மாதிரி சரியாக கொடுங்க. அது ஒன்று இதானாலும் கஷ்டம். அடுத்து வந்து ரீஎன்டர் யூர் டேட் ஆஃப் பர்த். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து ரீஎன்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. திரும்பியும் வந்து கொடுங்க. ஜென்ரல் வந்து மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி வந்து நீங்கள் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து வாரீங்க அதை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் பிறந்த நாடு. அடுத்து வந்து இந்த நேஷனாலிட்டி கீழே வந்து நீங்கள் பிறந்த நாடு இருக்குது, எந்த நாடுன்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் இருக்குது. திரும்பியும் உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் வந்து 2 தடவை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அடுத்து வந்து உங்களோட பாஸ்போர்ட் இஷ்யூ டேட். உங்களோட வந்து பாஸ்போர்ட் வந்து எப்போ வந்து உங்களுக்கு வழங்கினாங்க அந்த டேட்டு. பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பயர் டேட்டு. ரெண்டாவது உங்களோட பாஸ்போர்ட் வந்து எப்போ வந்து காலாவதி ஆக போகுது அடுத்த டேட்டை கொடுத்துக்குங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான் வந்து உங்களுடையது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ குழந்தைகளையோ உங்களோட பிள்ளைகளை வந்து கூட்டிகிட்டு வாரீங்கன்னு சொன்னால் அடுத்த பாக்ஸில் வந்து உங்களோட பிள்ளைகளை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதாவது உங்களோட பிள்ளையோட வந்து பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஜென்ரல், ரிலேஷன்ஷிப், நீங்கள் யாரை கூட்டிகிட்டு வரீங்க. அடுத்த வந்து ட்ராவல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. அதில் வந்து உங்களோட விசா வந்து ரிக்வயர்ட் டேஸ் வந்து கேட்டிருக்கு. அடுத்து வந்து அரைவல் டேட் கேட்டிருக்காங்க. பர்பஸ் ஆஃப் விசிட், நீங்கள் வந்து எதுக்காக வந்து இலங்கைக்கு வாரீங்க. அடுத்து வந்து போர்ட் ஆஃப் டிபார்ச்சர். அடுத்து வந்து ஏர்லைன்ஸ் வந்து என்ன வந்து ஏர்லைன்ஸ்ன்றது கொடுக்கணும். அடுத்து வந்து ஃப்ளைட் நம்பர். ஓகேங்களா. அவ்வளோதான். நீங்கள் ஃப்ளைட் நம்பரை கொடுத்துட்டு அடுத்து வந்து கான்டாக்ட் டீட்டெயிலில் வந்து அட்ரஸை கொடுங்க. அப்புறம் வந்து சிட்டி கொடுங்க. அடுத்து வந்து ஸ்டேட்டஸ் கொடுங்க. அதுக்கு பிறகு வந்து போஸ்டல் கோட். அடுத்து வந்து கண்ட்ரி, அட்ரஸ் இன் ஸ்ரீலங்கா. நீங்கள் வந்து இலங்கையில் வந்து எங்கே நீங்கள் தங்க போகிறீங்கன்றதை வந்து அந்த அட்ரஸ் கொடுக்கணும். அடுத்தது வந்து உங்களோட வந்து இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபோனில் வந்து வேலை செய்கிற இமெயில் அட்ரஸை கொடுங்க. ஏன்னு சொன்னால் அந்த உங்களோட இமெயிலுக்கு தான் அந்த வந்து கன்ஃபர்மேஷன், அந்த லெட்டர் வந்து அந்த ஃபார்ம் வந்து உங்களோட இமெயிலுக்கு மட்டும்தான் வரும். தயவு செய்து உங்களோட இமெயிலை வந்து கொடுங்க, கரெக்டாக கொடுங்க. அடுத்து வந்து உங்களோட வந்து டெலிஃபோன் நம்பர் கேட்குறாங்க, அதையும் கொடுங்க. அடுத்து வந்து உங்களோட மொபைல் நம்பர், அதையும் கொடுங்க. அடுத்து வந்து ஃபெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட வந்து ஃபெக்ஸ் நம்பரையும் கொடுங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். நீங்கள் அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு அதில் வந்து நெக்ஸ்ட்னு இருக்கும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்து வந்து உங்களோட வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா. எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணி முடிய அடுத்த ஆப்ஷன் வந்து பேமெண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. அடுத்து வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். அதாவது இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து வாரீங்கன்னு சொன்னால் ஒரு ரேட்டு, இப்போ துபாயிலேருந்து வாரீங்கன்னு சொன்னால் ஒரு ரேட்டு, இப்போ லண்டன்லேருந்து வாரீங்கன்னு சொன்னால் ஒரு ரேட்டு, நீங்கள் இப்போ கனடாவிலேருந்து வாரீங்கன்னு சொன்னால் ஒரு ரேட்டு, ஃப்ரான்ஸ்லேருந்து வாரீங்கன்னு சொன்னால் ஒரு ரேட்டு. நாட்டுக்கு நாடு வந்து இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து வேறுபடும். மினிமம் வந்து மேக்ஸிமம் வந்து $20 தான் வரும், அதுக்கு மேலே வராது. இப்போ வந்து நம்ம நார்மல் நாட்டிலேருந்து வாரீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து $10, $5, $6 அப்படி வரும். பெரிய நாடுகள்லேருந்து வாரீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து மாறுபடும். ஆனால் வந்து எல்லாமே வந்து $20 தான் வரும். நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி முடிய அதுக்கு பிறகு வந்து உங்களை இடிஏ வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிரும். உங்களோட இடிஏ வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு வந்து உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று வரும். நீங்கள் கொடுத்தீங்களா டீட்டெயில், அந்த டீட்டெயில் எல்லாமே ஒரு ஃபார்ம் ஒன்று வரும்.
அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு பக்கத்தில் வந்து நான் உங்களுக்கு இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போடுறேன். இப்படி தான் உங்களோட ஃபார்ம் இருக்கும் சரிங்களா. உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் அதில் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று இருக்கும் சரிங்களா. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. இதை நீங்கள் வச்சுக்கணும், இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் வச்சுக்கணும், இந்த ஃபார்மையும் வந்து வச்சுக்கணும் ஓகேங்களா. இது எல்லாமே நீங்கள் கொடுத்து முடிய ஓகே உங்களோட வந்து ஸ்டேட்டஸ் உங்களை வந்து அப்ரூவல் ஆகிடுச்சா, உங்களோட இது வந்து எப்படி இருக்குன்றது வந்து நம்ம வந்து செக் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஹோம் பேஜுக்குள்ளே வாங்க சரிங்களா. இப்போ ஹோம் பேஜுக்குள்ளே வந்தோன்னே ஸ்டேட்டஸை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டேன். அதில் வந்து கிளிக் பண்ணோன்னே என்ட்ரு யுவர் பாஸ்போர்ட் நம்பர், உங்களோட பாஸ்போர்ட் நம்பரையும் கீழே வந்து நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வாரீங்க, அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கொடுத்துருப்பீங்களே எந்த நாட்டில் இருந்து வாரீங்கன்ற அந்த நாட்டை நீங்கள் கொடுத்துட்டு அந்த செக் யுவர் ஸ்டேட்டஸ் இருக்குது தெரியுமா, இந்த செக் யுவர் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட வந்து ஃபார்ம் வந்து ஃபில் ஆகிடுச்சா, வந்து உங்களோட உங்களோட அப்ளிகேஷன் வந்து இப்போ உங்களோட அப்ளிகேஷன் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இல்லையான்னு நீங்கள் இதில் வந்து பார்த்துக்க முடியும். நீங்கள் வந்து இலங்கைக்கு வாரத்துக்கு முதல் வந்து ஒரு 14 நாட்களுக்கு முதலே வந்து இதில் வந்து ஃபில் பண்ணி இந்த கன்ஃபர்மேஷன் லெட்டரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இலங்கை நாட்டுக்கு வாரன்னு சொன்னால் இப்போ வந்து இது வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதாவது அக்டோபர் 15ஆம் தேதி முதல் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இமிக்ரேஷன் ஸ்ரீலங்கா வந்து இதை வந்து அமுல்படுத்தியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு ஈஸியான மெத்தட் தான், அவ்வளோ வந்து கஷ்டம் இல்லை. இது ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே வந்து இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சு முடிச்சு உங்களோட இமெயிலுக்கு வந்து அந்த லெட்டர் வந்து வந்துடும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க வந்து இப்போ இலங்கையிலேருந்து இப்போ வெளிநாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க தானே, அந்த வேலை செஞ்சுட்டு நம்ம நாட்டுக்கு திரும்ப நாங்கள் வாரோம், இப்போ நாங்களும் இந்த இந்த இடிஐல வந்து பதிவு செய்யணுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டூரிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து பிஸ்னஸ் பர்பஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து டிரான்சிட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே கொடுக்கல. இப்போ வந்து இப்போ இலங்கையில் உள்ளவங்க வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சு திரும்ப வாரத்துக்கு அது பேர் வந்து டூரிஸ்டும் இல்லை, பிஸ்னஸ் பர்பஸும் இல்லை, டிரான்சிட்டும் இல்லை. ஸோ அவங்க சொந்த தாய்நாட்டுக்கு தான் வராங்க. ஸோ அவங்க வந்து பதிவு செய்யணுமான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த ஆப்ஷன் இல்லை. அது வந்து என்ன விளக்கம்னு தெரியலை. நீங்கள் அப்படி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.